சோசியல் மீடியா ட்ரெண்டிங். இவர் பேசினாலே வைரல் தான். அகில உலக உண்மை ஜோதிடர் சந்தன் அடிமை டாக்டர் மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவர்கள் 2026 பற்றி நம்முடன் பேச இருக்கிறார். ஐயா வணக்கம். லீவ் நியூஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, லீவ் நியூஸ் சேனல் வாயிலாக இந்த 2026 வருடம் இந்தியாவிற்கு எப்படி இருக்கும், உலகிற்கு எப்படி இருக்கும், தமிழகத்திற்கு எப்படி இருக்கும், உங்கள் ராசிகளுக்கு எப்படி இருக்கும் என்பதற்காக லீ நியூஸ் சேனலில் தங்கமணியுடன் இணைந்திருக்கிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் தங்கம். வணக்கம் ஐயா. ஐயா, மந்திராச்சலம் அப்படிங்கிற உங்களுடைய பேருக்கு ஏதாவது விளக்கம் இருக்காங்க ஐயா? மந்திராச்சலம் அப்படிங்கிற பெயர் பாத்தீங்கன்னா முருகனுடைய பெயர்கள்ல இந்த மந்திராச்சலம் ஒரு பெயர். தமிழகத்துல ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்துல பல்லடம் வட்டத்துல செஞ்சேரி மலை அப்படிங்கிற ஒரு மலையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் மந்திராச்சல மூர்த்தி. என்னுடைய பூர்வீகம் செஞ்சேரி மலைக்கு பக்கங்கிறதுனால நான் பிறந்தப்போ அந்த மந்திராச்சல மூர்த்தியினுடைய ஞாபகார்த்தமாக அந்த தை மாத தேரன்னைக்கு பிறந்ததுனால எனக்கு மந்திராச்சலம்னு பேர் வச்சாங்க. மந்திராச்சலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தக்க ஒரு பெயர் தான். மந்திரம் என்பதும் சலம் என்பதும் மலை, மந்திர மலைன்னு பேருங்க. இன்றும் தென்சேரி மலை முருகனை தனியாக புகைப்படம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் மந்திராச்சல மூர்த்தி. எதை வேண்டி போறீங்களோ அந்த இறைவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தரக்கூடிய ஒரு இறைவனுடைய பெயர் தான் மந்திராச்சலம். வேற ஒன்றும் இல்லை சாமி. இதில் ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய பேருக்கு கீழே இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க ஐயா. மிக்க நன்றி. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குங்க ஐயா? 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா இந்த நான் கிட்டத்தட்ட கடந்த 30 வருடங்களாக அரசியல் தேர்தல் கணிப்புகள் நான் பேசினது எதுவும் தவறவே இல்லை. இதுல இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குங்கிறது தேர்தல் தேதி முடிவு பண்ண பின்னாடி உறுதியா பேசலாம். இருந்தாலும் தனிப்பட்ட தலைவர்களுடைய ஜாதகம், அவர்களுடைய நிலைகளை பேசலாம். 2026 தமிழகத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னால பேசுறதா சரியா இருக்கும். ஐயா, தற்போதைய முதலமைச்சர் மீண்டும் ஆட்சியை பிடிப்பாராங்க ஐயா? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக ஆட்சியை பிடிப்பாரான்னு கேள்வி கேட்கறீங்க. ஆமாங்க ஐயா. அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாத்தான் இருக்கு. அவருடைய ஜாதக ரீதியாகவும் அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய ஜாதக ரீதியாகலாம் பரிசோதித்து பார்க்கும்போது இந்த முறை நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவா இருக்கு. இருந்தாலும் தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் பேசினா சரியா இருக்கும். அவருடைய ஜாதக ரீதியா பேசும்போது வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. ஐயா, 2026 வருடம் எடப்பாடியார் ஐயா முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க ஐயா? தமிழக தேர்தல் 2026 பொறுத்த வரைக்குங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல பிரிவுகளாக பிரிந்தாலுமே கூட எடப்பாடியார் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தேர்தல் முடிவுகள் ஆட்சி அமைப்பது தனித்தா கூட்டணியா சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை காட்டிலும் எடப்பாடியார் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க தேர்தல் முடிவு வந்த பின்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா எந்த நிலையில ஆட்சி அமைப்பாங்க, என்ன முடிவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தேர்தல் டேட் முடிவு ஒன்று வேணாலும் நம்ம பேசலாங்க. இப்பத்த சூழ்நிலையில பேசும்போது உங்களுக்கு எடப்பாடியார் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்காங்க. தேர்தல் ரிசல்ட்டு 2026 எடப்பாடியார் அவர்களுடைய ஜாதகம் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கு. ஐயா, அடுத்த சிஎம் விஜய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஐயா? 2026 தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தப்பான கேள்விங்க. அதாவது ஏதாவது கூட்டணிகள் அமைந்தாலே ஒழிய அரசியலில் பயணிக்கவே முடியாது. விஜய் அவர்கள் அரசியலில் பயணிப்பதற்கே நல்லதொரு கூட்டணி அமைக்கணும். அப்போ கூட்டணி அமைக்காம தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் போயிட்டா நீங்கள் முதலமைச்சருங்கிற சூழ்நிலையில் தமிழகத்திற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிந்தனையாக அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவே வேண்டாங்க. அதற்கான வாய்ப்பு கூறுகள் சாத்தியக்கூறுகள் அவருடைய ஜாதகத்தில் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா ஏதாவது கூட்டணி அமைஞ்சால் ஏதோ ஒரு சில தொகுதிகள் ஜெயிக்கலாம். அதுவும் நீங்கள் இரட்டை இலக்கத்திற்கெல்லாம் சிந்திக்கக்கூடாது. ஒற்றை இலக்கத்தில் ஒரு சில தொகுதிகள் ஜெயிக்கலாம். தனிச்சு 2026 தேர்தலை சந்திச்சாங்கன்னா, அதாவது தனிச்சு அப்படின்னு என்ன எடுத்துன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திமுக கூட்டணியோ அல்லது திமுக கூட்டணியோ அல்லது பிஜேபி அல்லது இந்த மாதிரி பெரிய கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சந்திக்கும் போது அரசியலில் பயணிக்கிறதே கஷ்டமாக போயிடும். நீங்கள் சிஎம் அளவுக்கு போகிறீங்க, அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லவே இல்லைங்க. அதெல்லாம் நம்ம
வேணும்னு பேசுறது, அந்த சாத்தியக்கூறு இல்லை. ஐயா, திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஐயா? முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போதே 5000கணக்கான சேனல்களில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார்கள், மத்திய மந்திரி ஆவார்கள், 26 தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சர் என்று 5000த்துக்கு மேற்பட்ட யூடியூப் சேனல் மற்றும் தொலைக்காட்சிகளையும் பேசியிருந்தாங்க. இது உலகமே அறியும். அந்த சூழ்நிலையிலேயே மார்ச் 3ஆம் தேதி ஒரு விவாதத்தில் நாங்கள் கலந்து பேசும்போது பேசியிருந்தோம், இந்த எம்பி தேர்தலில் நிற்காதீங்க, உங்களுக்கு நல்லா இல்லை, நீங்கள் தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் அடுத்த மாநிலத்துக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சூசகமாக நேரடியாகவே பேசியிருந்தோம். இந்த தேர்தல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் அவர்கள் உண்மையாகவே தமிழகத்தில் போட்டியிடாமல் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்களுடைய தொகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்தினால் அதிக அளவில் எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி பெற முடியும். அப்படி மீறி போட்டியிட்டா இந்த தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா எல்லாரும் பேசுற மாதிரி சிஎம் மந்திரி அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லைங்க. போட்டியிட்டால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியுது. அவருடைய ஜாதக ரீதியாக பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது, நாங்கள் ஏற்கனவே பெரிய அளவில் பேசியிருக்கோம். அதனால இது நிலைப்பாடு இதுதாங்க. ஐயா, சீமான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? சீமான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைன்னு கேட்கறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமா பேச வேண்டியதா இருக்கு. 2026 தேர்தல்னா ஈஸியா பேசிட்டு போயிருக்கலாங்க. அரசியல் வாழ்க்கை அப்படிங்கும்போது 2026 இப்பவே நிறைய தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டார். இந்த தொகுதிகளில் இவங்க தான் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள் சொல்லி வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. வேகமா இருக்காங்க. அவருடைய பேச்சு, அவருடைய திட்டங்கள், அவருடைய எதிர்கால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு, இல்லைன்னு சொல்லலைங்க. எல்லா வகையிலையும் ஏத்துக்கிற மாதிரி பேசுறாரு. மிகப்பெரிய அறிவு சார்ந்த நிலை, அவர்களுடைய தொண்டர் படையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எல்லாம் பேசுறாங்க. ஆனா அரசியல் வாழ்க்கை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை எனது அன்பு சகோதரர் சீமான் அண்ணா அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஏதாவது ஒரு நல்ல கூட்டணியில் சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. இது வேணும் நல்ல இல்லை. போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய அண்ணன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்தார்கள். எதிர்க்கட்சி தலைவராக 5 வருடங்கள் அலங்கரித்தார்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு நல்ல கூட்டணியில அவங்க கொள்கைக்கு ஒத்து போற கட்சிகளோட கூட்டணி போடும்போது அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் மிக மிக பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. கூட்டணி இல்லாம தனிச்சு தான் நிக்கணும் அப்படின்னா அது சரியான பதில் அல்ல. அது அவர் என்ன காரணம்னு சொல்ல தெரியல. அவங்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாராட்டத்தக்கதா இருக்குது. தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டி இருக்கணும், அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டி இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது தற்சமயத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. எப்பவுமே பின்னாடியுமே சீமான் அவர்களுடைய எதிர்கால அரசியல் ஏதாவது ஒரு அவர்களுடன் ஒத்து போகின்ற கூட்டணியாவது வச்சுட்டா தான் நல்லது. இப்போ நிறைய பேர் ஜோதிடம் வந்து சொல்றதுல வந்து எதுவும் பாதி உண்மையா இருக்கு, பாதி பொய்யா இருக்குன்ற மாதிரி இருக்கு. அவங்க உண்மையா கத்துக்கலையா ஐயா? அதை அவங்கனால வந்து சரியா இல்ல கணிக்க முடியலையாங்க ஐயா? தங்கமணி நல்வாழ்த்துக்கள். இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிடர்கள் என்பது அரசனுக்கு மேலானவன் ஜோதிடன். அரசர் நடந்து வரும்போது பல்லக்கில் அரசவை ஜோதிடரை பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க, குருநாதர் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்ததுதான் ஜோதிடர்கள். நாட்டுக்கு ஒருத்தரா இருந்தாங்க, அப்புறம் மாவட்டத்துக்கு மாறிச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தருங்கிற நிலை வந்துருச்சு. எல்லா தொழிலையும் தெரிஞ்சாதான் செய்ய முடியும். தங்கமணி வீட்டுல பாத்திரம் கழுவுறாங்க அப்படிங்கறக்காக வேண்டி மந்தராச்சலம் ஐயா எல்லாத்திலையும் வைரல் பண்றவரு, அவர் ஒண்ணு பேசினா அது ட்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறீங்க. பாத்திரத்தை கழுவிடுவீங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா தங்கமணினால நாளைக்கு உட்கார்ந்து ஜோதிடம் பேச முடியுங்கிற நிலைக்கு இன்னைக்கு உலகத்துல ஜோதிடத்தை கொண்டு வந்துட்டாங்க. யாரு வேணாலும் ஜோதிடம் பேசுறங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இது படிச்சாங்க, படிக்கல, கணிச்சாங்க, கணிக்கல, அவங்க ஏதாவது அப்படிங்கிற மாதிரி வலைதளங்கள் பெருகிய பிறகு ஆன்லைன் தொடர்புக்கு வந்த பின்னாடி ஜோதிடத்தை யாரு வேணுமானாலும் எப்படி வேணாலும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க பேசுறது இன்னைக்கு மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எங்க படிச்சாங்க. என்னை எடுத்துட்டீங்கன்னா கோள்களின் கோலாட்டம் தவ திரு மகரிஷி அவர்கள் பொற்பாதங்களுக்கு கீழே ஒரு 16 வருடங்கள் பயணித்திருக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 வருஷமாவது படிச்சிருப்பேன். மகரிஷி அவருடைய பொற்பாதங்களுக்கு கீழே 16 வருடங்கள் தொடர்புல இருந்திருக்கும். ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது ஒரு குருநாதருக்கு கீழே, ஒரு குருநாதர் தொடர்புல ஒரு 12 வருடங்களாவது இருந்தாதான், குரு ஒரு ரவுண்டு வர்ற வரைக்காவது இருந்தாதான் அவர் ஏதோ ஒன்ன புரிஞ்சுட்டாருன்னு அர்த்தம்.
இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க. 12 மணி நேரத்தில் ஜோதிடத்தை படிச்சுட்டாங்க, 12 நாளில் வேற மாதிரி போயிடுறாங்க. 3வது மாசத்துல அவங்களே ஆசிரியர் ஆயிடுறாங்க. அடுத்த 6 மாசத்துல அவங்க பேராசிரியருங்கிற மாதிரி போயிடுறாங்க. அடுத்த 1 வருஷங்கும் போது அவங்க நானே ஜோதிடத்தில் ஒன்று கண்டுபிடிச்சோன்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால இன்னைக்கு ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நிலைக்கு பெருகின காரணத்தினால யார் ஜோதிடர்கள் யார் ஜோதிடர்கள் இல்லைங்கிறத யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியறதில்ல. நீங்கள் வலைதளங்களில் பார்த்தா ஒரு ஷோ பண்ணி உட்காந்து எதையாவது ஒரு பேரை கவர்ச்சியாக வச்சு உட்காந்துருக்கும் போது அவங்க பேசுறது அவங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் தெரியுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. அவங்கெல்லாம் எங்கே படித்தாங்க, அவங்க பேசுறது ஜோதிடமா அப்படிங்கிற சூழ்நிலையில் எங்கோ ஒரு இடத்துல தப்பா போயிடுது. இதுல ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கேட்டதனால இதற்காக பதில் சொல்றேன். ஏன் பலன்கள் பேசும்போது தவறுது அப்படிங்கும் போது முதல்ல ராசி பலன். இந்த ராசி பலன்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொதுவானது. மேச ராசி அப்படின்னு எடுத்துட்டா இந்தியாவில் மட்டுமே அந்த ராசியில 20 கோடி பேர் பிறந்திருக்காங்க. ஆனா ஜோதிடம் 100% உண்மை. 1% இல்லைங்க, 100% உண்மை. விஞ்ஞானத்துக்கு மேலானது ஜோதிடம். உலகத்தினுடைய மிக தலை சிறந்த ஆராய்ச்சி மையமான நாசா ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் வாழ்ந்த சித்தர்கள் ஞானிகள் சொல்லப்பட்டது சூரியனில் எப்பொழுதெல்லாம் கருப்பு புள்ளிகள் தென்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம தாத்தாமார் சொல்லிட்டு போயிருக்காங்க. நமது ஜோதிட முன்னோர்கள், ஜோதிடத்தை தொகுத்து கொடுத்தவர்கள். அதைத்தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா ஆராய்ச்சி மையமே இவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு தெளிவானது ஜோதிடம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா யார் வேணாலும் ஜோதிடத்தை பேசுறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சமாக கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்து கொஞ்சமாக அவங்களுக்கு கொஞ்சம் பேசுகிற பேச்சு திறமை மட்டும் இருந்துச்சு, நாங்களும் ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால ஜோதிடம் தவறுவதற்கு காரணம் படிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான பதில் தான் குறைஞ்சபட்சம் ஒரு குருநாதர் தொடர்பில் ஒரு 12 வருஷமா இருந்திருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இருந்திருப்பார்கள். இந்த வலைதளங்கள் வந்துருச்சு, அவங்க சௌரியத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமா இந்த கோயிலுக்கு போன்ற பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு ஒரு ராசிக்கு பேசுறாங்க, ஒரு ஜோதிடர் பேசுறாரு. இந்த பாட்டை பாடு உன்ற பிரச்சனை தீர்ந்துருன்னு ஒரு ஜோசியர் பேசுறாரு. இதை பண்ணுனா இந்த பிரச்சனை தீர்ந்துருன்னு ஒரு ஜோசியர் பேசுறாரு. நம்ம சொல்றோம் திருச்செந்தூர் போய் முருகனை பார்த்தா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும், நீங்க வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க அப்படின்னுங்கிறோம். நான் ஒரு முருக பக்தன். இதை நான் சொல்லும் போது எனக்கு முன்னால உட்காந்துருக்கிற கிளைண்ட் மாசம் நான் திருச்செந்தூர் போயிட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னா நம்ம அவருக்கு என்ன பதில் சொல்றது? அடுத்து நீங்க திருச்செந்தூர் போனா இந்த ராசிக்கார பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னா அப்ப அந்த ராசியில திருச்செந்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை இல்லாம தான் வாழ்றாங்களா? இங்க இருக்கிறவங்க நம்ம திருச்செந்தூருக்கு போறோம், திருச்செந்தூர்ல இருக்கிறவங்க எங்க போறாங்க? திருப்பதி போறாங்க. திருப்பதியில் இருக்கிறவங்க எங்க போறாங்க? சபரிமலை போறாங்க. சபரிமலையில் இருக்கிறவங்க எங்க வர்றாங்க? பழனி வர்றாங்க. பழனியில் இருக்கிறவங்க எங்க போறாங்க? ராமேஸ்வரம் போறாங்க. அதனால நீங்க ஜோதிடம் சார்ந்தது ஒரு பெரிய கொடுப்பனை. அதை உணர்வதற்கு ஒரு மிகப்பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். அடுத்தது இந்த பரிகாரம், அந்த தெய்வம், அந்த சாமியை கும்பிடு, இந்த சாமியை கும்பிடுங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமியை கும்பிடு அப்படிங்கும் போது அந்த சாமியை இவர் போய் கும்பிட்டா அவருக்கு வாழ்க்கையில மாற்றம் வந்துருன்னா அந்த ஜோதிடருக்கு சாமியை கும்பிட்டா மாற்றம் வரும்னு தெரிஞ்சு அந்த சாமியை கும்பிட்டு ஒரு வாழ்க்கையை மாத்திட்டு போயிட வேண்டியது. அப்புறம் என்ன இவர் ஜோதிடத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அதனால இன்றைக்கு ஜோதிடம் எங்கேயோ ஒரு இடத்துல மாறுபட்டு வியாபார நோக்கத்தில் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லலை, கட்டணம் வாங்க வேண்டாம்னு சொல்லலை. அதை வச்சு தான் சாப்பிட போறாங்க. அவங்களுக்கு நியாயமான கட்டணம் வாங்கட்டும், அவங்களுக்கு என்ன கட்டணமோ அதை அவங்க கொடுப்பனை வாங்கட்டும், அதெல்லாம் வேண்டாங்களே. ஆனால் தப்பா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பேசுற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க இந்த கேள்விக்கான பதிலை எனக்கு சொல்ல முடியாம என்னுடைய ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் சாமி. அதுக்கு காரணம் வந்து ஜோதிட பலன்கள் மாறுபடுவதற்கும் தவறுவதற்கும் நடக்காம போறதுக்கு காரணம் அவர்கள் ஜோதிடர்கள் நிறைய பேர் என்னன்னே தெரியாம இன்னைக்கு ஜோதிடரா இருக்காங்க. அதனால இது ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நல்வாழ்த்துக்கள். இதற்கு காரணம் நீங்கள், இதற்கு காரணம் தொலைக்காட்சிகள். ஜோதிடம் இந்த கேள்வி கேட்டதற்கான முழு காரணம் வலைதளங்கள், சோசியல் மீடியாக்கள், தொலைக்காட்சிகள். உதாரணமா ஜி தமிழ் டிவியில சரிகமபா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. அந்த நிகழ்ச்சியை ஒரு குழந்தைய பாட வச்சு அந்த குழந்தையை பிரபலப்படுத்துறதுக்கு எத்தனை இன்டர்வியூ வைக்கிறீங்க, எத்தனை எக்ஸாம் வைக்கிறீங்க, எத்தனை தேர்வு பண்றீங்க. சூப்பர் சிங்கர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எத்தனை வேலையை பண்றீங்க. ஜோதிடர்களுக்கு மட்டும் எப்ப கலர் சட்டை போட்டிருக்காப்லையா, பட்டு வேட்டி கட்டி இருக்காப்லையா, கலரான மேக்கப்ல இருக்காப்லையா, ஓகே உட்கார வைங்க அப்படின்னு நீங்க உட்கார வச்சு எல்லாம் மாத்தி கொண்டு போயிட்டாங்க. அதனால இந்த கேள்விக்கான ஆதங்கத்தை தான் எனக்கு சொல்ல முடியுமே தவிர எனக்கு பதில் சொல்ல தெரியல. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ ஒரு வீட்டில் வந்து பையனுடைய ஜாதகம் வந்து சரியில்லை, ஆனால் அப்பாவுடைய ஜாதகம் சரியா இருக்கு அப்படின்றது ஜோதிடர் சொல்றாரு. அப்ப எந்த ஜாதகம் அந்த குடும்பத்துக்கு பலன் தருங்க ஐயா? சாமி, அப்பா மகன் ஜாதகம், மகன் அப்பா ஜாதகம், இதுல எது குடும்பத்துக்கு பலன் தரும்? அப்பன் ஜாதகம் மகனுக்கு ஒத்துழைப்பு தெரியுமா, மகன் ஜாதகம் அப்பனுக்கு ஒத்துழைப்பு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல பேசக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் அப்பனும் மகனும் தானாங்கிறதே நீங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கலியுகம். இப்போ ஒரு வீட்டுல ஒரு மகன் இருந்தால்
அப்பா ஜாதகத்துல டைமிங் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி மகனோட ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். 4 குழந்தைகள் இருந்தா 4 குழந்தைகள் எந்த குழந்தை ஜாதகத்தை வச்சு, இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. ஜோதிடம் தெரியாதவர்கள் இது போன்ற ஒரு பொருளை கிளப்பிடுறது. அதே மாதிரி இந்த பையனுக்கு அப்பா இவர்தானா அப்படிங்கிறது அது கொடுப்பனை இருக்கு. எங்கேயோ ஒரு சிலது ஒரு 10% தவறலாம். அந்த மாதிரி தவறக்கூடிய பட்சத்தில் அங்க மாற்றங்கள் வரும். அதனால உங்க ஜாதகம் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பு தரும். அப்புறம்தான் உங்க பையன் ஜாதகம், உங்க பொண்ணு ஜாதகம், உங்களுடைய உறவுகள் ஜாதகம். ஆனா கணவன் மனைவி ஜாதகத்தை வேணா ஒப்பிட்டு தான் பார்த்தாகணும். என்ன காரணம், சகலமானவள் சம்சாரம்பாங்க. தாலி கட்டுறது உங்களுக்கு ஒரு பெண் இருக்கு, அதுவும் இன்னைக்கு மாறி போயிடுச்சு. இன்னைக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெண்கள் 2 கல்யாணம் 3 கல்யாணம்லாம் போகுது. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் மனைவி தனியா, 2வது மனைவி தனியா இப்படி பிரித்து பார்க்கணும். அதை வேணா கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமா தவிர அதையுமே என்ன காரணத்தினால ஒப்பிட்டு பார்க்கணும்னு நான் சொல்றேன்னா, என்னுடைய அறிவுக்கு ஒரு ஆண் சம்பாதிக்கும் பொழுது அந்த ஆணினுடைய வருமானத்தினால் மகிழ்ச்சி அடைபவள். ஆண் சம்பாதிச்சா அதை முழுசாக அனுபவிக்கிறது ஒரு பெண். அதனால் உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவர் அதிகமாக சம்பாதிக்கிறார் அப்படிங்கும்போது நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் எந்த வேலைக்கு போகணுங்கிறதுல நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கிறதுல அனுபவிக்க முடியும். அதற்காக வேண்டி மனைவியினுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். குழந்தைகளுடைய ஜாதகம் மட்டுமே ஒரு தந்தையினுடைய ஜாதகத்தை முடிவு செய்கிறதோ அல்லது ஒரு தந்தையினுடைய ஜாதகம் பையனுடைய ஜாதகத்தை முடிவு செய்யுமோங்கிறதுல இது ஜோதிடம் தெரியாதவங்க பேசுகிற விஷயம். இதெல்லாம் தப்பு, கொஞ்சம் கூட வேலை செய்யாது. அதெல்லாம் வேணும்னு பேசுறது, தெரியாமல் பேசுறது. ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன பதிலில் நான் ஒரு சின்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இதை கேட்குறேங்க ஐயா. அதாவது இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து நாங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க போகும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களோட இதையை சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்களோடதெல்லாம் இனி பழிக்காதுங்க, உங்களுடைய குழந்தைகள் ஜாதகம்தான் இனி வந்து அதுக்குண்டான பதில் சொல்லும், அப்போ வந்து உங்களுடைய குழந்தைகள் ஜாதகம் தான் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. இது எந்த அளவுக்கு உண்மைங்க ஐயா? சாமி, இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமான கேள்வி, பொதுமக்களுக்கு தேவையான கேள்வியாக தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போது ஒரு குடும்பத்தில் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறக்குது. இன்றைக்கி உலகம் முழுசும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊரில் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். செயற்கை கரு, புரியுதுங்களா? இதுல தந்தை யாரென்று முடிவு செய்திருக்கிற கருவும் இருக்கு, தந்தை யாரென்றே தெரியாம முடிவு செய்யக்கூடிய கருவும் இருக்கு. இன்னைக்கு அது நிறைய பெருகிருச்சு. அதனால அந்த கேள்விகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் நியாயமான பதில் எப்படின்னா, உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கோள்கள், உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச அங்கங்கள், உங்க ஜாதகத்தினுடைய தசாபுத்திகள் இதுதான் உங்களை தீர்மானிக்கும். ஒரு ஜாதகரை தீர்மானிக்கும். அதற்கு அடுத்தது பெண்ணாக ஆணாக இருந்தால் மனைவியினுடைய ஜாதகம் ஒத்துழைப்பு தரும், மனைவியினுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். ஆனா ஆணுக்கு மனைவியினுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணுங்கிறக்காக வேண்டி பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு ஆணினுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணுமானா இல்லை, அதுலேயே வேற மாதிரி வருது. அதனால குழந்தைகள் சார்ந்த ஜாதகம் அந்த குழந்தையினுடைய 13 வயது வரை அந்த குழந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், உணவு சார்ந்த தொடர்புகள் எப்படி இருக்கும், அதற்கு பிறகு படிப்பு எப்படி இருக்கும், அதற்கு பிறகு ஒழுக்கம் எப்படி இருக்கும், அதற்கு பிறகு படித்த படிப்பை எப்படி பயன்படுத்துவார்கள், அந்த படிப்பை படிச்சுட்டு அவர் அதை பயன்படுத்தி சம்பாதிக்கிறாரா, வேலைக்கு போகிறாரா, இல்லை வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்காரா, ஒழுக்கம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், குழந்தைகள் எப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், இதை பேசணும். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகம் தான் தனிப்பட்ட ஜாதகம். தந்தையினுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதுன்னா இல்லை, மகனுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% நம்மளுடைய மன நிம்மதிக்காக அது எடுத்துக்கலாமா தவிர இது பையன் ஜாதகமே அப்பனுக்கோ அப்பன் ஜாதகமே பையனுக்கோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஜோதிடர்கள் பேசுறது, ஜோதிடத்தை அறியாதவர்கள் பேசுறது ஒரு 5% அவ்வளோதான். அவங்கவுங்க ஜாதகம் தான் நியாயம். அவங்கவுங்க ஜாதகத்தையே கணக்கு போட முடியாமல் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இதில் இன்னொருத்தர் ஜாதகத்தோட இன்னொருத்தர் ஜாதகத்தை போய் மிங்கல் பண்ணுறதெல்லாம் வந்து சரியா இல்லை. ஐயா, ஜோதிடத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் சரியாங்க ஐயா, இல்லை திருக்கணித பஞ்சாங்கம் சரியாங்க ஐயா? இந்த வாக்கியமா இல்லை திருக்கணிதமா? வாக்கியம் என்பது ஒரு முறையான கணிதம், திருக்கணிதம் என்பது ஒரு முறையான கணிதம். இதில் எந்த முறை சரி, எந்த கணிதம் சரிங்கிறதுக்கு முன்னால பொதுமக்களை பெரிய அளவில் குழப்பத்திற்கு உருவாக்குவதற்கு இந்த வாக்கியமா திருக்கணிதமா அப்படிங்கிற பிரச்சனை பெரிய அளவில் இருக்கு. இப்போ திருக்கணிதத்துல சனீஸ்வர பகவான் ஒரு வருஷத்துக்கு முதல்லயே மீன ராசிக்கு வந்துட்டார். வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு வருஷமே கழிச்சு தான் வர்றாரு. இது வரைக்கும் இப்படி வந்ததே இல்லை. அப்போ
உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சனி பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னு வாக்கிய பஞ்சாங்கத்துக்காரரு அந்த கோயில்களில் வச்சு எல்லாம் யாகங்கள் நடத்தி அதை பண்ணி இதை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களே ஜாதகத்தை போய் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒன்றும் 7.5 சனி வரல மேசராசிக்கும்பாங்க. இந்த கேள்வி அது முக்கியமான கேள்வி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோயில் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை கையாளுகிறார்கள். அது இல்லாதவங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை கையாளுறாங்க. இப்போ வாக்கியம் என்பது ஆதி காலத்தில் உருவானது. ஒரு கருவறை, தாயினுடைய கருவறை. கருவறையை தப்புன்னு நான் பேச வரல. திருக்கணிதம் என்பது வார்த்தையே உங்களுக்கு தெரியுது, திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம். இதுல எந்த கணிதம் சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உண்மையா சொல்றேன், வாக்கியமும் வாங்குவேன், திருக்கணிதமும் வாங்குவேன். ஆனா ஜோதிடம் பலன்கள் பேசுவதற்கு நான் பயன்படுத்துவது திருக்கணித பஞ்சாங்கத்தை நான் பயன்படுத்துறேன். அப்போ அந்த முறையா பார்க்கும்போது நீங்க உதாரணமா நீங்க பிராக்டிக்கலாவே யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல மாட்டு வண்டி வச்சிருந்தா அந்த ஃபேமிலி வாகனம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு எங்க போறதுக்கு வரக்கு வாகனம் இருக்குன்னு அர்த்தம். மாட்டு குதிரை வண்டி, அதற்கு பெரிய அளவில் உணவு கொடுக்கணும், மாடு குதிரைக்கு பெரிய அளவில் உணவு கொடுக்கணும். உடனே என்ன பண்ணாங்க, 2 வீலருக்கு மாறினாங்க, அப்புறம் காருக்கு மாறினாங்க. பயணங்கள் என்னாச்சு, அப்படியே மாறி 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 இன்னைக்கு என்னாச்சு, நம்மளே கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகணும்னா ஃப்ளைட்டுக்கு போறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 50 நிமிஷம் 1 மணி நேரத்துல நம்ம போய் அங்க ரீச் ஆயிடும். அப்போ இந்த மாற்றங்கள் நாம விரும்புறோம். அப்ப திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது திருத்தி அமைக்கப்பட்டது. வாக்கிய பஞ்சாங்கம் என்பது உருவானது. இந்த 2 குழப்பம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள். குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு டைம் சொல்லும், திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு காலத்தை சொல்லும், சனி பயிற்சி ஒன்று சொல்லும், ராகு கேது பயிற்சி ஒன்று சொல்லும். அதனால் முதல்ல கோள்களுடைய பயிற்சி ஆயிருச்சா இல்லையாங்கிறதுலையே இந்த திருக்கணிதமும் வாக்கியமும் பெரிய அளவில் குழப்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த காலத்துலேருந்து இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக தான் யாகங்கள் பண்ணுவாங்க. குரு பயிற்சிக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லா கோயில்கள்லையுமே வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக தான் பண்ணுவாங்க. அதனால் இதில் பெரிய குழப்பம், இந்த குழப்பத்தை சரி பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஜோதிடம் உண்மையா பொய்யாங்கிற பிரச்சனையாக மக்களே வர்றக்க ஆரம்பிக்குது. அடிப்படையிலேயே இன்னும் நாம் ஒரு தெளிவுக்கு வராமல் வாக்கியம் சரியா இல்லை திருக்கணிதம் சரியான்னு ஒன்று கொண்டு சிவனா பெருமாளான்னு சண்டை கட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கேள்வி. இது ஒன்றும் பண்ண முடியாது சாமி. ஐயா, இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஒரு கேள்விங்க எனக்கு. இப்போ ஜோதிடத்தில் சொல்கிறாங்க, இந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மைங்க ஐயா? அதாவது திருக்கோவிலுக்கு சென்று வரக்கூடிய சிந்தனை, பக்தி எல்லா ராசிக்காரருக்கும் வேணும். அதில் பெர்ஃபெக்டாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கிறத ஜோதிடர்கள் சொல்ல வேண்டாங்கிறத நான் சொல்கிறேன். முதலில் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்களுடைய குலதெய்வத்திடம் அடிக்கடி ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்களுடைய தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். சூரிய பகவான் வழிபாடு வச்சுக்கோங்க, என்ன கண்ணுக்கு தெரியக்கூடிய கோள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை முறையாக வணங்குங்க. தங்கமணி கேட்கறதுனால நான் ஒரு கேள்வி தங்கமணியை பார்த்து கேட்குறேன். கோயிலுக்கு செல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் இறைவனுடைய தரிசனம் கிடைக்குமா, இறை சிந்தனை இருக்குமா அப்படின்னா இல்லை. 80 வயசுல உண்மையான ஒரு ஆன்மீகவாதி உலகை ஆளக்கூடிய சிவபெருமானை ஒரு சிவன் கோயிலுக்கு போய் சிவன் முன்னால போய் அந்த லிங்கத்தை பார்த்து கும்பலான்னு போகும்போது அவருக்கு இடதநாசியில சந்திரகளை போயிட்டு வந்ததுன்னா அவருடைய சிந்தனை சிவன் மேல போகாது, பிரச்சனை வேற எங்கேயோ போயிடும். அப்போ முக்கியமான உலகில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக ரீதியாக, தெய்வீக ரீதியாக எத்தனையோ விஷயங்கள் மறைந்திருக்கிறது, உண்மை மறைஞ்சிருக்கு. அதனால நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இஷ்ட தெய்வத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு ஏற்பாடான தொடர்புடைய உதாரணமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரிய திசை தான் நடக்குதுன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவனை வணங்குங்க. அங்கே இருக்கிற சிவனுக்கே நல்லா இல்லை, ஏன்னா அந்த இடத்தினுடைய தாக்கம் போக தான் வேணும். இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவனையும் வணங்குங்க. உண்மையாக பயபக்தியோடு வணங்கிக்கங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கோயிலுக்கு போகணும், உங்களுக்கு நேரம் சரியில்லை, நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருதுன்னா அதுக்கு முன்னால் உங்களுடைய உண்மை தெய்வங்களான உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்களான்னு பாருங்கள், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களான்னு பாருங்கள், அவங்கள சந்தோஷமாக பார்க்குறீங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் கோயிலுக்கு போனால் சரியாக இருக்கும். நீங்கள் தாய் தந்தையை கொடுமைப்படுத்திட்டு தாய் தந்தைக்கு சோறு போடாமல் தாய் தந்தை தொந்தரவு பண்ணி நீங்கள் எத்தனை கோயிலுக்கு தான் போய் என்ன பிரயோஜனம்? அதனால் இறையருள் இன்றியமையாதது அத்தனை பேருக்கும் வேணும். 16 செல்வங்களில் முதல் செல்வம் இறையருள். அந்த ஒரு செல்வம் வந்துச்சுன்னா மற்ற எல்லா செல்வமும் வரிசையாக வந்து. ஐயா, ஜாதகத்தை வச்சு செல்போன் நம்பரை மாற்றி கொடுக்குறீங்க, இது எந்த அளவுக்கு உண்மைங்க ஐயா? சாமி, இது நல்ல கேள்விதான். ஒரு தனி மனிதனுடைய
வாழ்க்கைக்கும் செல்போன் எண்ணிற்கு மட்டுமே ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் கம்ப்யூட்டர் மயமான உலகமாகி போச்சு. காலையில் எந்திரிச்சதையும் மணி எத்தனைன்னு பார்க்கறக்கு நீங்கள் செல்ஃபோனில் தான் மணி பார்க்குறீங்க. இன்றைக்கி கடிகாரங்கள்லாம் போச்சு. எப்போ மொபைல் ஃபோன் வந்துச்சோ, ஆண்ட்ராய்டு ஃபோன் எப்போ வந்துச்சோ அப்போவே கடிகாரம் போயிடுச்சு. எத்தனை மணின்னு நம்ம செல்ஃபோனில் தான் பார்க்குறோம். காலையில் எந்திரிச்சு நம்மளுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி டிஸ்பிளேவில் செல்ஃபோனில் நாம் ஒரு புகைப்படம் இறைவனுடைய படத்தை வச்சுருக்கோம். அப்போ ஆரம்பித்து காலையில் எந்திரிச்சதையும் நம்ம எந்திரிக்க வேண்டிய டைம் வந்துருச்சா, இது எல்லாம் விட ஒரு கொடுமை, அலாரமே செல்ஃபோனில் வைக்கிறோம். ஒரு காலத்தில் அந்த டைம் பீஸ்னு ஒன்று இருக்கும், அதில் டைம் செட் பண்ணி வச்சா அது அலாரம் அடிக்கும், நம்ம எந்திரிப்போம். அதெல்லாம் போச்சு. எப்போ மொபைல் ஃபோன் வந்துச்சோ அப்போவே போயிடுச்சு. அப்போது நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு மணி ஆயிடுச்சா தூங்கலாமாங்கிறத பார்க்குறதுலேருந்து தூக்கம் வரலைன்னா ஒரு மெலடி சாங் கேட்டுகிட்டே தூங்குற வரைக்கும் உங்களை அரவணைப்பது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்ஃபோன். உங்களுடைய அறிவு, ஒட்டுமொத்த அறிவு செல்ஃபோனில். உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் செல்ஃபோனில். எல்லாத்தையும் விட ஒரு கொடுமை என்னென்னா, உங்களுடைய பணம் உங்களுடைய செல்ஃபோனில். அதான் வந்துருச்சே, கூகுள் பே, ஃபோன்பே, நிறையா பே வந்துருச்சு. எல்லாமே உங்களுடைய பணம், உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து, உங்களுடைய பணமே இதில் இருக்குது. நான் சமீபத்தில் கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் அவசரமாக போகிறக்காக ஒரு பஸ் ஏறினேன். பஸ் ஏறாத பஸ் ஏறுற பழக்கம் இல்லாதனால அவசரத்தில் பஸ் ஏறிட்டு பார்த்தா பாக்கெட்டில் பணமே இல்லை, செல்ஃபோனில் தான் பணம் இருக்குது. நான் கண்டக்டர் கிட்ட சாரி சொல்லிவிட்டு நான் பணம் எடுக்காமல் ஏறிட்டுனேன். அவர் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டு வந்து, நான் உங்கள் செல் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ஏதோ செல் நம்பர் கேட்குறாரு, கொடுத்துட்டாரு. அந்த செல் நம்பருக்கு நான் பணத்தை, அந்த அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் அவர் என்ன கேட்டார்னா, ஐயா நான் உங்களுக்கு நான் இந்த ஒரு வாய்ப்பு உங்கள் கூட நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, எனக்கு டிக்கெட் பண்ண வேண்டாம் அப்படி. அந்தளவுக்கு நம்ம எல்லாமே அதுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் செல்ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் கூட இல்லை, எல்லா தொழிலையும் இருக்குது. அதனால் நாம் யூஸ் பண்ணுற நம்பர், செல்ஃபோன் எண் நமக்கு சாதகமாக இருக்கிறதா? அப்படி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது, அந்த நம்பரை வங்கிகளுக்கு தரும்போது, அந்த நம்பரை ஆதாரில் மிஸ் பண்ணும்போது, நீங்கள் இங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட நீங்கள் நம்பிக்கைக்குரிய நிலையில் ஒரு வளர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. என்னையவே எடுத்துக்கலாம். நான் 9842256631 அப்படிங்கிற நம்பரு 97 வாங்கினேன். 1997 9842256631 வாங்கினேன். இப்போவும் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து 948622256631 வாங்கினேன். அதுக்கடுத்து 8072015790 வாங்கினேன். இதுக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்ததான்னு தெரியல. நமது அன்பு நண்பர் ராஜநிலை ராஜசேகர் அண்ணன் எனக்கு ஒரு செல்ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்தார். 9585328416 ஒரு நம்பர் எடுத்து கொடுத்தார். அந்த நம்பர் என் கைக்கு வந்த பின்னால் ஒரு 3 மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்துச்சு. ஸோ முழு சோசியல் சர்வீஸ் மேனாக இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தொழில் ரீதியாக ஒரு நல்ல நிலைக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோன் நம்பரை வந்ததுனால எங்கிட்ட மாற்றம் இருக்குது. அதே மாதிரி வாகன எண்களும் பெரிய அளவில் வேலை செய்யுது. அந்த வாகனம் என்ன சொல்லணும்னா, அந்த வாகனத்தில் பயணிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கா, அந்த சக்ஸஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். முழுசாலாம் போயிடக்கூடாது. நம்பரே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 நம்பர் என்ன செய்யுது, 2வது 2 நம்பர் என்ன செய்யுது, இப்படி பிரித்து எடுக்கிறது தான் செல்ஃபோன் நம்பர். ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வாடிக்கையாளர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள், என்னுடைய குடும்பம் அத்தனை பேருக்குமே நான் நம்பரை மாற்றி கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்குது. ஐயா, ஜோசியம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்துக்கு மட்டுமா, இல்லை எல்லா மதத்துக்கும் இது சம்மதப்படுமாங்க ஐயா? இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, இந்த கேள்வி ரொம்ப நல்லா இருக்குங்களே. அப்படின்னா ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் இந்து மதத்துக்கு மட்டும்தான், இஸ்லாமியத்திற்கோ கிறிஸ்தவத்திற்கோ இல்லை மற்ற மதங்களுக்கோ எல்லாம் இது சரியா இருக்குமாங்கிறதா உங்களுடைய கேள்வி. அவங்க பயன்படுத்தணுமா வேண்டாமா? சூரியன் இந்து மதத்திற்கு மட்டுமா, இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்குமா? எல்லாத்துக்கும் தான் ஐயா சொல்றேன். பிரபஞ்சம் இந்து மதத்திற்கு மட்டுமா இல்லை மற்ற மதங்களுக்குமா? எல்லா மதத்துக்கும். உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் நல்லா புரிஞ்சுக்கங்க, முட்டையிலிருந்து வர குழந்தை வேண்டாம், யோனியின் வழியாக பிறக்கக்கூடிய ஆடு மாடு உட்பட அத்தனை குழந்தைகளும் 2 கைகளையும் கூப்பிக் கொண்டுதான் பிறக்கிறது. இதற்கு நீங்கள் உங்களுடைய பதில் என்ன? ஜோதிடம் மதத்தை சார்ந்ததல்ல, இனத்தை சார்ந்ததல்ல, மொழியை சார்ந்ததல்ல, ஜாதியை சார்ந்ததல்ல, குலத்தை சார்ந்ததல்ல, வயதை சார்ந்ததல்ல. அது ஒரு பொதுவானது. ஒரு குழந்தை எதற்காக பிறக்கப்படுகிறது, அந்த பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய நோக்கம் என்ன என்பதை
அவர் பிறக்கக்கூடிய கிழமை முடிவு செய்கிறது. அந்த ஜாதகன் இந்த ஜனனத்தில் எப்படி காப்பாற்றப்படுகிறான் என்பதை திதிதான் முடிவு செய்கிறது. அந்த ஜாதகனுடைய பாதை எந்த வழியில் அதை எப்படி கடந்து செல்கிறான் என்பதை நட்சத்திரம் முடிவு செய்கிறது. அந்த ஜாதகனுக்கு யோக பாவகங்கள் என்பது என்ன என்பதை நாமயோகம் முடிவு செய்கிறது. அவனுடைய முடிவு எப்படி இருக்கிறது ஒவ்வொரு செயலிலும் என்பதை கரணம் முடிவு செய்கிறது. முகமதியர் ஜோதிடம் அப்படின்னு ஒரு தனி பிரிவே இருக்கு. ஜோதிடத்துக்கு பேர் என்னங்க? முகமதியர் ஜோதிடம். இதை நான் ஒரு ஆர்டிகல் கூட எழுதியிருக்கேன். ஏசையாங்கிற பைபிள்ல கூட ஒரு இடத்துல நவக்கோள்களை அறிந்து உங்களுடைய வாழ்க்கையை சரிவடித்துக் கொள்ளுங்கன்னு எங்களுடைய வழிகாட்டி வலம்புரி ஜான் ஐயா அவர்கள், ஜோதிட மாமேதை காலம் சென்ற வலம்புரி ஜான் ஐயா அவர்கள் மேடைகளில் பேசுவாங்க. கிறிஸ்துவ மதத்திற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன தொடர்புன்னு நிறைய இடத்துல பைபிள் இந்த இடத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பேசுவாங்க. அதனால எல்லா மதத்திற்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது ஜோதிடம். அதனால மதத்திற்கும் இனத்திற்கும் ஜாதிக்கு இது எல்லாம் கடந்தது தான் பொது பிரபஞ்சம் பொதுவானது. சூரியனும் சந்திரனும் இல்லைன்னா தாய் தந்தை இல்லாத அனாதைகள் தான். அப்போ வாழ்ந்துடலாமா? அப்போ செவ்வாய் ரத்தம் இல்லைன்னு எப்படி வாழ்வீங்க? புதன் அறிவில்லைன்னு எப்படி வாழ்வீங்க? குரு ஒழுக்கம் இல்லைன்னு எப்படி வாழ்வீங்க? சுக்கிரன் சொகத்தை அனுபவிக்காம எந்த உயிரினமும் வாழ முடியாது. அதனால பொதுவானது ஜோதிடம், மதத்தை கடந்தது. அதனால எல்லா மதத்திற்கும் எனக்கும் எல்லா மதத்திலிருந்தும் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். 2026ஆம் வருடம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா? விலைவாசிகள் எப்படி இருக்கும் ஐயா? தங்கம் விலையை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் குரு பகவானை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். 2025ஆம் வருடம் பிறக்கும் போது இதே மாதிரி 2025 போன புத்தாண்டப்போ குரு பகவான் உங்களுக்கு வக்கரத்துல தான் இருந்தார். ரிஷபராசியில் வக்கரத்தில் இருந்தார். இந்த வருடப்பிறப்பின் போது குரு பகவான் மிதுனத்துல வக்கரத்துல தான் இருக்காரு. அதனால அடுத்து குரு பயிற்சி இந்த வருடத்துல சென்ற 25ஆம் வருடத்துல 4 கோள்கள் வருடக்கோள்கள் பயிற்சியாச்சு. குரு பயிற்சி வந்துச்சு, சனி பயிற்சி வந்துச்சு, ராகுகேது பயிற்சி வந்துச்சு. இந்த வருஷம் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது. சனி பயிற்சி ராகுகேது பயிற்சியில இல்லை. அப்போ குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு போகுது. தன்னுடைய உச்ச வீடு தன்னுடைய காரகனுடைய ராசிக்கு தான் போகுது. அதனால தங்கம் விலை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இன்னும் விலை ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கு இன்னும் நீண்ட காலம் ஆகணும். அதே மாதிரி சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக எடுத்துக்கொள்ளலாம். சென்ற வருடம் பிறக்கும் பொழுது செவ்வாய் பகவான் ஒரே ராசியில கோர தாண்டவத்தில் இருந்தார். அதனாலதான் நிறைய இயற்கை சீற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. இந்த வருஷம் விலையேற்றம் உள்பட எல்லாமே ஒரு நல்ல நார்மலான நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த வருடத்துல எப்பவுமே வருடப்பிறப்பின் போது கோள்களுடைய நிலையை பார்க்கும்போது வேறொரு மாதிரி இருக்கும். எப்பவுமே ஆங்கில புத்தாண்டு என்றாலே கன்னி லக்னத்தில் தான் வருடம் பிறக்கும். ஆனா இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசியில அதிசயமா 4 கோள்கள் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 கோள்களும் தனுசு ராசியில காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வருடம் மொத்தமாக பேசும்போது ஒரு சிறப்புமிக்க வருடம். சூரியன் தன்னுடைய காரகனுடைய ராசியில பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட குளறுபடிகள், அதற்குள்ள சண்டை சச்சரவுகள், இதைத்தான் பெருசா 2026 காட்டு. ஐயா, இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பா பதில் சொன்னீங்க ஐயா. இப்போ நம்ம ராசி பலனுக்கு போயிடலாங்க ஐயா. நண்பர்களே, 26ஆம் வருடம் உங்கள் ராசிகளுக்கு எப்படி? மேச ராசிக்கு தற்சமயம் 7.5 சனி இருக்கிறது. 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லா ஜோதிடர்களும் பேச நீங்கள் கேட்டிருப்பீங்க. மேசத்திற்கு 12இல் சனீஸ்வர பகவான், 3இல் குரு பகவான், 5இல் கேது, 11இல் ராகு. ராகு மட்டும் ஒரு நிலையில் நல்லா இருக்காரு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இதில் இந்த ராசி பலன் பேசுறதுக்கு உண்மையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ராசியை மட்டும் வச்சுட்டு பேசுறது மேலோட்டமான நிலை. அது ஒரு 10% பலன் கூட வராது. மற்றதையும் பார்த்து பேசினா மட்டும்தான் சரியா இருக்கும். உதாரணமாக 7.5 சனி இருப்பவர்கள் சனி பகவான் சூன்யம் அடையக்கூடிய திருதியை, துவாதசி, இது போன்ற பிரதமை, இது போன்ற திதிகளில் பிறந்திருந்து மேச ராசியா இருந்துட்டா இந்த 7.5 சனி முடியறதுக்குள்ள உச்சத்துக்கு போயிடுவீங்க. இது ஒரு உண்மை. 12இல் சனி இருந்தால் 11இல் ஏதாவது ஒரு கோள் வேண்டும். 11இல் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான். இப்போ 11இல் ராகு இருக்கார். அதனால இப்போ உங்களுக்கு ராகு மேசராசிக்காரர்களுக்கு நல்லதை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி. இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கான
பொருளாதார மாற்றம் இந்த வருடத்தில் பெரிய அளவில் இல்லை. வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்குள் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். கல்வி என்ற நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி வரும். சிறு சிறு ஒழுக்கம் சார்ந்த நிலையில் சிறு சிறு குற்றங்களுக்கு ஆளாக்க பார்க்கும். கவனமா இருக்கணும், ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஏற்பாடானாலும் தள்ளி போக பார்க்கும். இதில் இந்த திருமணம் அப்படிங்கிறத மட்டும் எப்படி முடிவு வரணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும்போது மேசராசி பெண் திருமணம் தடங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம மொத்தமாக பேசுகிறோம். ஆனால் ஆணுக்கு குருபல நிலையில் நல்லா இருந்துட்டா, திருமண யோகமாக இருந்துட்டா அது நடத்தி கொடுக்கும். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னொருவருக்கு நல்ல நிலையில் இருந்தால் திருமணத்தை பேசலாம், இல்லாட்டி தடங்கல்கள் இருக்கும். தொழில் ரீதியான நிலையில் இருப்பவர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு சில சிறு மாற்றங்கள், சிறு சிறு சிறப்புகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தற்சமயம் எல்லாம் இல்லை. உடல்நலம் ரீதியாக ஏதோ ஒரு சில பயத்துடன் தான் இந்த வருடம் சென்று கொண்டிருக்கும். இந்த 2026 வருடத்தை பொறுத்தவரை மேச ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு பெரிய மாற்றங்களை பேசுவதற்குரிய அறிகுறிகளே இல்லை. நீங்கள் அரசியல்வாதிகளாகவே இருந்தாலும் மிகப்பெரிய போராட்டங்களை தான் சந்திக்க போகிறீர்கள். ஆனால் நீங்கள் பிறந்த திதி பிரதமையாக இருந்தாலோ, சதுர்த்தியாக இருந்தாலோ, இல்லை துவாதசியாக இருந்தாலோ, அல்லது திரியோதசி இது போன்ற திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அதனால் மொத்தமாக பேசும்போது மேசராசியிலே நட்சத்திரமே பார்த்திங்கன்னா அஸ்வினி இருக்குது, பரணி இருக்குது, கார்த்திகை இருக்குது. 3 நட்சத்திரத்திற்கும் தசாபுத்திகள் வேறு மாதிரியே இருக்கும். இப்போ அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இப்போ உதாரணமாக ஒரு 18 வயசுக்குள்ளே ஒரு 34 வயசுக்குள்ள இருந்தால் தீராத மனக்கஷ்டத்தை இருப்பீங்க. என்ன காரணம்? உங்களுக்கு சந்திர திசை போகும், சந்திர திசை தொடர்பு வரும் கொஞ்சம். இதே ஒரு 35 தாண்டினா செவ்வாய் திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் திசை வந்தால் என்ன ஆகும்? 5ஆவது திசை மாரக திசையாக இருக்கும், வச்சு செய்யும். அப்போது இந்த ராசி பலன் கோச்சாரம் என்பது தான் ராசி பலன். சந்திரனை வைத்து பேசுவது கோச்சாரம். கோச்சாரத்தினுடைய பலன்களை மிஞ்சி தசாபுத்தி பலன்கள் வேலை செய்யும். அப்போ தசாபுத்தி யோகமான தசாபுத்தியாக இருந்துட்டால் இதில் பிரச்சனைகள் இருக்கும், அதில் யோகங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதனால் இது பொது பலன். பொது பலன்களை பொறுத்தவரை மேச ராசிக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை. 3 பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4க்கு போகிறதுனால கடகராசிக்கு போகிறாரு மே மாதம். அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஓரளவுக்கு பேசலாம். இருந்ததை விட ஒரு நல்ல நிலையில் A to Z எல்லா வகையிலையும் எந்த வயதால் இருந்தாலும் ஓரளவுக்கு சரியாக பேசலாம். உடல்நலம் கூட ரொம்ப பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு நல்லதொரு நிலையில் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போது சுமாராக தான் இருக்குது. மேசராசி சுமாராக தான் இருக்குது, மீடியமாக தான் இருக்குது. ஆனால் 7.5 சனின்னு பயந்துக்க வேண்டாங்க. 7.5 சனி பார்த்திங்கன்னா 12இல் சனி இருக்கும்போது 11 இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நன்மைகளைத்தான் தருவார். நன்மைகளை தருவார்னா மேசராசிக்கு சனி பகவான் நல்லவர் அல்ல. அதனால் நல்ல நிலையில் நன்மையை தரமாட்டார். நன்மையை செய்யக்கூடிய குரு இப்போ வக்கரத்தில் இருக்கார், கொடிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல கொடிய ஸ்தானத்தில் இருக்கார். 4க்கு போன பிறகு ஒரு மாற்றம் வரும். வருட ராசி பலன் பேசுகிறதே பார்த்திங்கன்னா வருடக்கோள்களை வச்சு பேசுகிறது தான். குரு சனீஸ்வர பகவான் ராகு கேதுக்களை வச்சு பேசுகிறது தான். இப்போ வருடக்கோள்கள் எதுவுமே மேசராசிக்கு சாதகமாக இல்லை, போய்க்கும். ஒரு குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்லதொரு மாற்றம் வரும். இந்த சனி பகவானுக்கு ராகு 12 இருக்கிறது மட்டுமே ஏதோ ஒரு சில தொழில் சார்ந்த சிறப்புகள் இருக்கும். பயன்படுத்திங்க. மேசராசி நண்பர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி நண்பர்களே, மற்றவர்களுக்காக வேண்டியே பிறந்தவர்கள் நீங்கள். எந்த யோகங்கள் வந்தாலும், எந்த தசாபுத்தி எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் குடும்பத்துக்கு வேண்டி உழைப்பதற்காக, குடும்பத்துக்கு வேண்டி பாடுபடுவதற்காக, முன்ஜென்மாவில் பட்ட கடனை அடைப்பதற்காக பிறந்தவர்கள் நீங்கள். ஆனால் தற்சமயம் உங்களுக்கு வருடக்கோள்கள் எல்லாம் சாதகமாக இருக்குது. அதனால் இந்த வருடம் குரு பயிற்சி வரை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்கள் உங்கள் கண்களுக்கு தெரிகிறது. படிப்பு வயதில் இருப்பவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் யோசிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு அமையும். படிப்பு விஷயம் சாதகமாக இருக்கும். நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். பள்ளி கல்லூரிகளில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது தொழில் சார்ந்த சிறப்புகள் முயற்சி செய்தால் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார நிலை நீங்கள் நினைக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு அமையும். நீண்ட காலத்துக்கு பிறகு ரிஷபராசி ஒரு நல்ல பலன்களோடு தான் போயிட்டுருக்கு. நினைக்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வண்டி வாகனம், அசையா சொத்துக்கள், செல்வாக்கு, தொழில் மேன்மை, உடல்நல மேன்மை, உறவுகள் சார்ந்த சிறப்பு,
இப்படி நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சி வரைக்கும் மே மாதத்து வரைக்கும் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கோட நீங்கள் 90 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிட்டுருப்பீங்க. குரு பயிற்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக ஒரு எனக்கு வந்து தான் சேரும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். கொடுத்த பணம் திரும்பி வராது. நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்துக்காரங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. தொழிலையும் சின்ன சின்ன மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரும். இதெல்லாமே வந்து மே மாதத்துக்கு பிறகு காட்டுது. மே மாதத்துக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா ரிஷபராசிக்காரர், எல்லாத்தையும் சாதிச்சுக்குங்க. அதுதான் நல்லது. ஏன்னா மேவுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான காலம் அல்ல. மேவுக்குள்ளே இப்போ திருமணம் அப்படின்னாச்சுன்னா தள்ளி வச்சுருந்தீங்கன்னா இப்போ மேவுக்கு முன்னால் கொண்டு வந்துடுங்க. ஒரு 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 வேலை மாற்றம், ஒரு இடமாற்றம் அல்லது ஒரு தொழில் மாற்றம், வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டிருக்கிறோம், எது பண்ணணுன்னாலும் நற்செயல்கள் எதுவாக இருந்தாலும் மே மாதத்துக்கு முன்னால் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு 3ஆம் இடம் கொடிய ஸ்தானம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு மே மாதத்தில் குரு போயிடுவார். போச்சுன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியாக தொந்தரவு கொடுப்பாரு. நீங்கள் இந்த குரு பயிற்சிங்கிறதுனுடைய ரகசியம் வந்து பார்த்திங்கன்னா, குரு சாதகமான இடத்துக்கு போனால் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்குவார். சரியில்லாத இடத்துக்கு போனால் மகிழ்ச்சியாக வச்சுக்க மாட்டார். அது வரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தவங்க பேச மாட்டாங்க. நல்ல இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பேசிகிட்டு இருந்தவங்களும் பேசுவாங்க, புதுசாக ஒருத்தரும் பேசுவாங்க. இதுதான் குரு பயிற்சி. அதனால் உங்களுக்கு ரிஷபராசிக்கு மே மாதத்து வரைக்கும் சிறப்பாக இருக்குது. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ பயன்படுத்திக்கங்க. முன்னேற்றம் இருக்கிறது, மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது. அதனால் மேவுக்கு பிறகு பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்குள்ளே மாற்றிக்குங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி நண்பர்களே நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் வருடம் கடந்த ஒரு சில வருடங்களாக குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு நல்லதொரு சிறப்புகள் உங்கள் கண்களுக்கு தெரிகிறது. பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேன்மை இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நல்ல மதிப்பெண் இருக்கும். அங்கே ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். கல்லூரி படிப்பவர்களுக்கு காதல் நல்ல நிலையில் வயப்படும், மகிழ்ச்சியாக இருக்க போவாங்க. திருமண வாழ்க்கை, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், திருமண ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நல்ல நிலையில் 2026 காட்டுது. தொழில் மேன்மை சிறப்பாக காட்டுது. அசையா சொத்துக்கள் சார்ந்த சிறப்புகள் காட்டுது. உடல்நலம் ரீதியான தொந்தரவில் இருப்பவர்கள் கூட நல்லதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த 26 மிதுன ராசிக்கு ஒரு தனிச்சிறப்பாக இருக்கிறது. ஆனால் தயவு செஞ்சு வெட்டி வேலை, வேண்டாத வேலைகளுக்கு போயிடாதீங்க. அதுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதில் போயிட்டீங்கன்னா முன்னேற முடியாமல் போயிடும். கொஞ்சம் சரியான கவனத்தில் சரியான சூழ்நிலையில் பயணிச்சிங்கன்னா நல்லதொரு முன்னேற்றம் எந்த வயதில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்புகள் இருக்கும். குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் அவர்கள் நினைக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் ஆசாபாசைகள் அனைத்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026 இருக்கிறது. 26 உங்களுக்கு ஒரு நல்லதொரு காலமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசி நண்பர்களே. கடகராசி நண்பர்களே நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ராசிக்கு வருடக்கோள்களை பார்க்கும் பொழுது தற்சமயம் 12 இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்திற்கு வருவதும் சிறப்பல்ல. 2 கேது, 8 ராகு, 9 சனி, வருடக்கோள்கள் எல்லாமே சாதகமாக இல்லை. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சந்திரன் 2 நாளைக்கு ஒருக்கா ராசி விட்டு போயிடுவார். டெய்லி ஒரு நட்சத்திரத்துக்கு போறவர் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய 2026 உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் கொஞ்சம் குழப்பங்கள் கூடுதலாக இருக்க பார்க்கும். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. காலையில் கண்டிப்பாக மெடிடேஷன் வச்சுக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது, உங்களுடைய குலதெய்வம் அது, இது சார்ந்த தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் நல்ல பழக்கங்கள் ஏதாவது இருந்துட்டால் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னா எல்லா நிலைகளிலும் குழப்பம் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி கடக அப்படின்னாலே இடம் பிடிக்கிறதுல நீங்கள் கெட்டிக்கார. 10 சேர் இருந்ததுன்னா 100 பேர் போனாலும் கடகராசிக்காரனுக்கு மிஞ்சி தான் அடுத்தவங்களுக்கு போகும். அந்த அளவுக்கு ஒரு வலிமையானது கடகம். இடம் பிடிக்கிறதுல நண்டு இழுத்துட்டு உட்காந்துரும். அவ்வளவு தனிச்சிறப்பு மிக்க உங்கள் ராசிக்கு கோள்களுடைய சஞ்சாரம் நல்லா இல்லை. 2 இருக்கக்கூடிய கேது பொருளாதாரத்தில் குழப்பங்களையும் தடுமாற்றத்தையும் தரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை தரும். என்னென்ன தெரியாத பயத்தை தரும். என்னென்ன தெரியாது உங்களுக்கு. காரணம் இல்லாமல் பயப்படுவீர்கள். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத தொந்தரவுகள். 8 இருக்கக்கூடிய ராகு சிறு சிறு அவமானங்களை தரப்பார்க்கும். முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பார்க்க முடியாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, ஊதியம் இருக்காது, சன்மானம் இருக்காது, அங்கீகாரமே இருக்காது.
நீங்கள் போராடித்தான் தீர வேண்டும். எதையும் கடுமையான போராட்டத்திற்கு பிறகுதான் பண்ணணும். அப்போ ஆயிலி கடகத்தில் பிறக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் 2026 தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் தான் பார்த்தாகணும். அப்போ தான் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். அவ்வளவு எளிதானதல்ல. இந்த வருடம் சாதகமாக இல்லை. ஏன்னா தமிழகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் கடகத்தில் இருக்காங்க. அதனால தான் நம்ம அரசியலை உள்ள கொண்டு வந்தோம். கடகராசியில் பிறந்த பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும், மறதி வரப்பாக்கும், தேவையில்லாத குழப்பங்களை தரும். அதனால் நீங்கள் காலையில் மெடிடேஷன் கண்டிப்பாக வச்சுக்கணும். அடுத்து திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் அப்படி தான். பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய ஆண் வரனுக்கு யோகமாக இருந்துட்டாலோ, ஆணாக இருந்தால் பெண் வரனுக்கு யோகமாக இருந்துட்டாலோ திருமணத்தை தடை பண்ணாது. இல்லைன்னா திருமண தடையை தரும், உறுதியாய் தடைக்கு கொண்டு போகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு குழப்பத்தை தரும். இப்போ திருமணம் வேண்டாங்கிற மாதிரி சிந்தனைகள் வரும். அல்லது யாராவது ஒரு ஜோதிடர் ஜென்மத்தில் குரு இப்போ வேண்டான்னு குழப்பலாம், இப்படி போகலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களோட தான், போராட்டங்களோட தான் இருக்கீங்க. தொழில் மாற்றங்கள் பெரிய சிறப்புகளுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப சாதகமாக சொல்ல முடியாது, போயிட்டுருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இந்த வருடம் கொஞ்சம் கூடுதலாக தான் காட்டுது. அதனால் உணவு சார்ந்த விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. மெடிடேஷனு, யோகா, வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டா மட்டும்தான் உங்கள்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் வரும். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு குழப்பமான வருடம் தான். இறையறல் தொடர்பு வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி நண்பர்களே, நல்வாழ்த்துக்கள். இந்த சிம்ம ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மே மாதம் வரைக்கும் வருடக்கோள்கள் எல்லாமே சாதகமான நிலையில் இருக்குது. 11 குரு பகவான், அஷ்டம சனி கூட உங்களுக்கு தவறு செய்யாது. 8 இருக்கக்கூடிய சனி பகவான், 7 ஒரு கோள் வேண்டும், 7 ராகு இருப்பதனால் யோகங்களுக்கு பஞ்சமில்லை. என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கடந்த வருடமும் அப்படித்தான் இருக்குது, முன்னேற்றமாக தான் இருக்குது. அஷ்டம சனியில் உங்களுக்கு தப்பு பண்ணலை. இதுலேயும் அஷ்டம சனியில் நீங்கள் பிரதமை தேதியில் பிறந்திருந்தாலோ அல்லது சதுர்த்தி, துவாதசி, திரியோதசி இது போன்ற சனீஸ்வர பகவான் சூனியம் அடையக்கூடிய திதியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம், மிகப்பெரிய வளர்ச்சி, அடுத்த ஒரு ஸ்டேஜை பார்த்துருவீங்க இந்த 2.5 வருஷத்துலேயே. அப்படி ஒரு சிறப்பு சனீஸ்வர பகவானுக்கு இருக்கிறது. அப்போது இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனியை நீங்கள் பயந்துக்காதீங்க. 7 இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு யோகங்களை தரப்படுகிறது. ஆனால் சிரமத்தோடதே யோகம், கஷ்டப்பட்டு தான் முன்னேற்றம், நிச்சயமாக ஒரு டெவலப்பு, இல்லைங்களா? அப்போது நீங்கள் 12க்கு இப்போ குரு மே மாதத்துக்கு பிறகு வந்துடுவார். வந்த பிறகு சுபவிரயங்கள் நிறைய காட்டுது, நிறைய சுபவிரயங்கள் காட்டுது. அப்போ உங்கள் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கலாம், சொத்து வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், நற்காரியங்கள் செய்யலாம், கோவில் புனித காரியங்கள் செய்யலாம். ஏன்னா நீங்கள் காலப்புருஷனுடைய 5ஆம் ராசியான சிம்மத்தில் பிறந்திருக்கீங்க. தர்மத்தை தர்மமாகவே கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு வலிமையான ராசி. அதனால் உங்களுக்கு சுப விரயங்கள் நிறையா காட்டுது. கோவில் காரியங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது, யாத்திரைகள் செல்வது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூடுதலான செலவு இருக்கும், அவ்வளோதான். படிப்பில் முன்னேற்றம் இருக்கும், நினைக்கிற படிப்பு படிப்பீங்க, கேட்குற சீட்டு கிடைக்க எல்லாம் சரி. ஆனால் என்னென்னா கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் இருக்கும். கொஞ்சம் கூடுதலான செலவு, ஃபீஸும் அதிகமாக இருக்கலாம், போயிட்டு வர செலவும் அதிகமாக இருக்கலாம், பிரயாண செலவுகள் அதிகமாக இருக்கலாம், எல்லாமே கூடுதலாக காட்டுது. அதே மாதிரி திருமண வயதில் இப்போ நீங்கள் திருமண வயதில் இருக்க உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல் குழந்தைக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குழந்தைக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ என்னென்னா கூடுதலான செலவாக காட்டும், பல மடங்கு கூடுதலாக காட்டும், அதுதான் உண்மை. அதனால் தொழில் சார்ந்த சிறப்புகளில் தொழில் நல்ல நிலையில் ஸ்திரத்தன்மை இருக்காது. ஒரே நிலையில் தொழிலை பார்க்க முடியாது. ஆனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஜென்மத்திற்கே குரு வந்தாலும் அவர் திரிகோணாதிபதியாக இருப்பதனால், 5 குடையவராக இருப்பதனால் ஏதோ ஒரு வகையில் கொடுப்பாரு. கொடுத்த பணத்தை தக்க வச்சுக்க மாட்டீங்க. வந்த வழி தெரியும், போன வழி தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்திற்குள் சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவோட கேது இணைகிறாரு. அதனால் சின்ன லெவலில் தான் நீங்கள் தைரியமான ஒரு சூழ்நிலையில் படிப்பாக இருந்தாலும் சரி, திருமண வயதில் இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த நிலையாக இருந்தாலும் உங்களுடைய கோள்களுடைய நிலை முன்னேற்றத்தை காட்டுகிறது, சிறப்பை காட்டுகிறது. பயந்துக்க வேண்டாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடமும் ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் தான். நல்வாழ்த்துக்கள், பயணியங்கள், வெற்றி உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எங்கேயோ போகிற பிரச்சனையை எடுத்து உங்கள் தோளில் போட்டுக்காமல் இருந்தீங்கன்னா போதும். மற்றவங்க பிரச்சனைக்கு விலை கொடுத்து வாங்காமல் இருந்தால் போதும். உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் உங்கள் உறவுகள் பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த வருடம் அப்படி தான் காட்டுது. தூக்கத்தை கொஞ்சம் தொந்தரவு பண்ணும்.
தூக்கத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்குங்க. உடல்நலம் ரீதியான ஒரு கவனத்தில் இருங்க. நீண்ட காலமாக ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்துருந்து நல்ல மார்க் வாங்கணும், நம்ம நினைக்கிற படிப்புக்கு போகணும், அல்லது நம்மளுக்கு ஒரு தொழிலில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு நல்ல வருமானம் வரணும், ஒரு முன்னேற்றம் வரணும், ஒரு சொத்து வாங்கணும், இதெல்லாம் வந்து தடைபட்டு இருந்தால் மே மாதத்துக்கு பிறகு இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக காட்டுது. வருகிற மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை காட்டுது. அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு 2026ஆம் வருடம் பல யோகங்களை தரவிருக்கிறது, பல சிறப்புகளை தரவிருக்கிறது, பல முன்னேற்றங்களை தரவிருக்கிறது. கல்வி என்ற நிலையில் நீங்கள் யோசிக்கக்கூடிய தரம் உங்களுக்கு அமையும். குடும்பம் சார்ந்த நிலையில் இதுவரை இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் விலகி நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். தொழில் சார்ந்த நிலையில் இதுவரை குழப்பங்கள் இருந்தது, மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி தொழிலிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை, பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை, உங்களுடைய ஆசாபாசி அபிலாசைகள் அனைத்தும், உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஓரளவிற்கு நல்ல நிலையில் பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை 2026 உங்களுக்கு காட்டுகிறது. நல்வாழ்த்துக்கள். துலா ராசி நண்பர்களே, நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்குவீங்களே தவிர நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் செய்வீங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் கடந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்லதொரு நிலையில், பொற்காலம் என்று சொல்ல முடியாட்டும் ஒரு நல்லதொரு முன்னேற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்தில் இருந்த குரு பகவான் பலவிதமான மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை கொடுத்தது. சிறப்புன்னு சொல்ல முடியாட்டி நல்ல மாற்றங்களை கொடுத்தது. ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்தது, ஒரு சில முன்னேற்றங்களுக்கான அறிகுறிகள் கண்களுக்கு தென்பட்டது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வளர்ச்சி பாதைக்கு முன்னேறக்கான ஒரு படி எடுத்து வைக்கிற சூழ்நிலை தெரிஞ்சுது. தொழிலிலும் சரி, படிப்பிலும் சரி, திருமண வாழ்க்கை, திருமணம், குழந்தைகள், இப்படி நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ எல்லாமே கண்களுக்கு தெரிந்தது. 2026 ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாகத்தான் தெரிகிறது. பிற்பகுதி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் நீங்களும் அப்படித்தான் மே மாதத்துக்குள்ளே என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதையெல்லாம் சரி பண்ணிக்கிங்க. படிப்பில் இருக்கிறவங்க உடனே முடிவு பண்ணி அடுத்து நம்ம என்ன படிக்கணும், என்ன படித்தா சரிங்கிறத முடிவு பண்ணி ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போவே முடிவு பண்ணிக்கங்க. அதே மாதிரி திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தான். இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா திருமணத்தை பண்ணிடலாம். திருமணமே முடிவானாலும் பெரிய அளவில் பண்ணணுங்கிறக்காக வேண்டி மே மாதத்தை தள்ளியெல்லாம் கொண்டு போனீங்கன்னா குழப்பம் வரும். அதில் நிறைய பிரச்சனைகள் தெரியுது. மேவுக்கு முன்னாலேயே திருமணத்தை கொண்டு வந்துருங்க. அடுத்தது தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளை இப்போ சரிப்படுத்திக்கங்க. ஏன்னா 2026 பிற்பகுதி கோள்களுடைய தொடர்புகளை பார்க்கும் பொழுது ஒரு சில குழப்பங்கள் தான் தெரியுது. அதனால் இப்போவே நீங்கள் ஆரம்பத்திலேயே எதை எப்படி சரி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் சரி பண்ணிக்கங்க. நல்வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நண்பர்களே, நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு வருடக்கோள்களை பார்க்கும் பொழுது பலன்கள் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, கடந்த வருடம் தொட்டதெல்லாம் தடைபடுத்துச்சு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொட்டதையெல்லாம் தடைபடுத்துச்சு. முழு பலன்களை நீங்கள் அனுபவிக்கவே முடியல. எல்லா நிலையிலும், படிப்பிலும் சரி, திருமண வயதாக இருந்தாலும் சரி, தொழிலிலும் சரி, சொத்து பத்து வாங்குறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே தடைகள் உருவாக்குன குரு பகவான் வந்த வருமானம் போன நிலை தெரியாத நிலையில் தான் இருந்துச்சு. இந்த 2026 பிற்பகுதி உங்களுக்கு ஒரு நல்லதொரு பொற்காலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்களுக்கு தெரிகிறது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு வாய்ப்பு கண்களுக்கு தெரிகிறது. நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த சிறப்புகள், இது வரைக்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் எல்லாம் நடைமுறைக்கே வராமல் தடங்களாக இருந்துச்சு. தொழிலில் முன்னேற்றம் இல்லை, பொருளாதார ரீதியான மேன்மை இல்லை. இது எல்லாத்துக்குமே நல்லதொரு ஆண்டாக 2026 பிற்பகுதி ஒரு தனிச்சிறப்புடன் காட்டுகிறது. உங்களுடைய என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். பயன்படுத்திக்கங்க. விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் எந்த நிலையில் பார்த்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழப்பத்திலையும் அல்லது ஒரு பிரச்சனையில் தான் இருப்பீங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி. அப்போ இந்த குழப்பம் அல்லது இந்த மாதிரி தொடர்புகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய உடல் உறுப்பில் ஏதாவது ஒரு உறுப்பு தானம் பண்ணி பாருங்கள். ராசி பலனை தாண்டி, கோள்களுடைய தொடர்பை தாண்டி உங்களுக்கு நற்பலனை பேசலாம். ஆனால் 2026 விருச்சக ராசிக்கு மேன்மையான பலன்களாகத்தான் தெரிகிறது. நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி நண்பர்களே, நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் இந்த வருடம்
ஆரம்பத்தில் மிக வேகமாக, மிக சிறப்பாக, மிக உயர்வாக கடந்த வருடம் அப்படித்தான் இருந்துச்சு. இப்போ ஏற்கனவே அப்படித்தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஓரளவுக்கு சாதகமாக நல்ல நிலையில தான் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா உடல் நலம், சுகம் சம்பந்தப்பட்டது. உடல் சுகம் சம்பந்தப்பட்டதுல தான் பெரிய குழப்பம் இருக்கு. உயர்கல்விக்கு போறவங்க, ஆரம்ப கல்வி பிரச்சனை இல்லை, கல்லூரி உயர்கல்வி போகிறவங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் நினைக்கிறது நடைமுறைக்கு வரலையேங்கிற ஒரு நிம்மதி இழக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. தொடர்றது எல்லாமே வெற்றியாக இருக்குது. ஆனால் நாங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. மே மாதத்து வரைக்கும் நீங்கள் நினைக்கிற எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் காட்டுது, உடல் நலத்தை தவிர. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் குழப்பம் காட்டுது, தொழிலில் சின்ன குளறுபடி காட்டுது. இது வரைக்கும் போயிட்டு இருந்த, வேகமாக போயிட்டு இருந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒரு சின்ன ஸ்பீடு பிரேக் காட்டுது. அதனால் நீங்களும் அப்படித்தான். திருமண வயதில் இருந்தால் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட நிலையை மே மாதத்துக்கு முன்னால் பண்ணிக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு ராசி அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்துக்கு போகிறதுனால தண்ட செலவுகள் வரும், குழப்பங்கள் வரும். இது வரைக்கும் சரியாக போயிட்டு இருந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வழிபாடு ரொம்ப 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 அவசியம். பள்ளி குழந்தைகள் உங்களுடைய ஆசிரியர், உங்கள் ஆசிரியர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும். உங்களுடைய குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும். பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றம் வரும், அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. தனுசு ராசிக்காரர்களிடம் ஒழுக்கம் சார்ந்த பழக்க வழக்கத்தில் ஒரு சிறு மாற்றத்துக்கு இழுக்கும். எங்கேயால் டைவெர்ட் ஆகிடாதீங்க, நிச்சயமாக இழுக்கும். கெட்ட வழக்கங்களுக்கு டைவெர்ட் ஆகிடாதீங்க. ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் கல்வியில் தேர்ச்சி பெற முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி நிறையா கல்லூரி அப்படிங்கிற மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டடிச்சிட்டு நிறையா காலேஜ் லீவ் போட சொல்லி தோணும். பண்ணிடாதீங்க, தப்பாக போயிடும். அதான் ஒழுக்கம் கொஞ்சம் குறைபாடு வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியாக உங்களுக்கு சோதிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கும். போராடி தான் வெற்றி பெறணும். தொழிலில் அப்படித்தான் நிறைய இடைஞ்சல் வரும், வரவு செலவுக்குள்ளே நிறைய குழப்பம் வரும். தொழிலில் முன்னேற்ற ப்ரமோஷன் கிடைச்சதுனால என்ன பண்ணும், ப்ரமோஷன் வந்துடும், இடமாற்றம் வந்துடும். ஒன்று நல்லது பண்ணுச்சுன்னா இன்னொன்று குழப்பமாக இருக்கும். அதனால உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு அதிகமாக வச்சுக்கோங்க. ஆன்மீகத்துக்கு மாறிக்கங்க. இறையர்கள் உங்களை காப்பாற்றும். நல்வாழ்த்துக்கள். மகர ராசி நண்பர்களே, நல்வாழ்த்துக்கள். நீண்ட காலமாக ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு இருக்கிறவங்க தான் நீங்கள். ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்கிறதில்ல, ஏதோ ஒரு வகையில் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக உடல்நலம் ரீதியாக தொந்தரவு இருக்கிறவங்க நிறைய பேர். இதில் ஸ்கின் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இந்த வருடம் 2026 நற்பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்களில் முதன்மையானவர்கள் அப்படின்னு கூட சொல்லிடலாம் மகர ராசிக்காரர்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணி தடங்களாச்சோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தைரியமாக இருங்க. எதெல்லாம் தடங்களாச்சோ எல்லாம் சக்ஸஸ் ஆகும். கல்வியிலும் மேன்மை வரும், உடல் நலத்திலும் சுகம் உண்டாகும், உடல் நலத்திலேயும் மேன்மை வரும். திருமணம் சார்ந்த வயதிலிருந்து நீண்ட நாளாக தடங்கலானவங்களுக்கு இந்த வருடம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும், உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக முன்னேற்றமே இல்லை, தொழிலில் வருமானம் இல்லை, தொழிலில் வளர்ச்சியில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறவங்க இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான பலன்களை பார்க்கலாம், ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். அசையா சொத்துக்கள் சார்ந்த சிறப்புகள் உங்கள் கண்களுக்கு இது வரைக்கும் வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வருடம் இயற்கையாகவே கைகூடும். எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மாற்றங்கள் தெரிகிறது. உடல்நல தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் கூட அதுக்கு ஒரு தீர்வு தெரியும். உடனே தீர்வு வராட்டி தீர்வு தெரியும். ஒரு நல்ல டாக்டர் தெரியலாம், ஒரு நல்ல மருந்து தெரியலாம். அதனால் இந்த வருடம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் நல்லதொரு நிலைக்கு, உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலைக்கு, உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நிலைக்கு நீங்கள் இந்த வருடத்தை பயணிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜீவசமாதி தொடர்பு, இந்த மகரமும் கும்பமும் ஜீவசமாதி தொடர்பு வச்சுட்டிங்கனாலே போதும், ஓரளவுக்கு நல்லதொரு முன்னேற்றத்துக்கு வந்துடலாங்க. நல்வாழ்த்துக்கள். கும்பராசி நண்பர்களே, நல்வாழ்த்துக்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வருடக்கோள்களில் தற்சமயம் குரு பகவான் உங்கள் ராசி 5லிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல தொடர்பில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சரியாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் முழு பலன்களை அனுபவிக்க விடாமல் தான் தடுத்துட்டு இருக்கு. நிறைய குழப்பத்தில் தான் இருக்கீங்க. குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். பேச்சை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பேச்சை விட்டுட்டு எதாவது மாட்டிக்காதீங்க. நான் அதை வாங்கி தந்துடுறேன், இதை பண்ணிடுறேன் அப்படின்னீங்கன்னா அதை பண்ணுறதுக்கு நீங்களே போய் மாட்டிக்குவீங்க. அதனால் பேச்சை குறையுங்க. சிக்கனத்துக்கு கொஞ்சம் வந்துடுங்க. தேவையில்லாத செலவீனங்களை விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல்நலம் சார்ந்த கவனத்தில் வச்சுக்கோங்க. சூரிய உதயத்துக்கு முன்னால் நீங்கள் கண்டிப்பாக எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக சூரிய உதயத்துக்கு முன்னால்
எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஜீவசமாதி, ஐயப்பன், சபரிமலை தொடர்பு, ஆஞ்சநேயர் தொடர்பு, பிரம்மச்சாரிய தெய்வங்களுடைய தொடர்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஜீவசமாதிகள் தொடர்பு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டா கல்வியில் ஒரு சில குழப்பங்களை தாண்டி நீங்கள் வெற்றி பெறலாம். திருமணம் சார்ந்த விஷயத்திலும் சின்ன சின்ன தடங்கல்களை தாண்டி தடங்கள் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜென்மத்தில் இருக்கிற ராகுவும் 2ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 7ல் கேது. திருமணம் சார்ந்த விஷயத்திலும் குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்யணும், 5ல் இருக்கிற குரு அப்படின்னா நீங்கள் இந்த வழிபாடுகள் இந்த தொடர்புகள் வச்சுக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும், ஓரளவுக்கு சரியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் திருமணமே அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனால் கூட தடங்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் தாண்டி சிரமம் அப்படிங்கிற பேரில் தான் திருமணங்கள் கைகூடி வரும். தொழில் அப்படித்தான். வருமானம் வந்துச்சுன்னா மூலதனமும் லேபரும் அமைய மாட்டாங்க. லேபரும் மூலதனமும் சரியாக இருந்தால் வருமானம் பெருசாக இருக்காது. கள்ளக்கண்ணா நாயக்கானுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் உடல் நலம், ஹெல்த். மனசு ஒத்து போகும்போது உடல் ஒத்து போகாது, உடல் ஒத்து போகும்போது மனசு ஒத்து போகாது. அதனால் நீங்கள் ஜீவசமாதி தொடர்பு வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 2026 வழிபாட்டோடு போனால் மட்டும்தான் உடல்நலம் சார்ந்த விஷயம் உள்பட எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்க்கலாம். பெரிய சிறப்புகள் இல்லாட்டியும் ஓரளவுக்கு பயணிக்கக்கூடிய ராசி. நல்வாழ்த்துக்கள். காலபுருஷனுடைய 12ஆம் ராசியாகிய மீன ராசி நண்பர்களே, நல்வாழ்த்துக்கள். உங்கள் ராசியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் 12ல் இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களை ஏதோ ஒரு சில நிலைகளில் ஒரு சில தடங்கல்களையும் ஒரு சில குழப்பங்களையும் ஒரு சில நிம்மதியையும் கெடுத்து கொண்டிருந்தாலும் நீண்ட காலமாக எங்கேயோ ஒரு இடத்துல சிரமத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக மாற்ற முடியாமல் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை 2026 நல்லதொரு மாற்றம் உங்கள் கண்களுக்கே தெரியும். கல்வி பயிலும் நிலையில் இருந்தாலும் சரி, திருமண வயதில் இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளுக்குமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு சாதகமான வருடமாகத்தான் காட்டுகிறது. இதுவரைக்கும் நீண்ட நாளாக போராடிட்டு இருந்த உங்களுக்கு 2026 ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, ஒரு தனிச்சிறப்புகள் இருக்கிறது. இது வரைக்கும் வீடே வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. கூடுதலான செலவினங்கள் இருக்கும், கூடுதலான அலைச்சல் இருக்கும், கூடுதலான பிரயாணங்கள் இருக்கும். ஆனால் அதற்கான உழைப்புக்குரிய ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உழைப்புக்குரிய சன்மானம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உழைப்புக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு இருக்கும். அப்போ இதுவே பெரிய விஷயம். அதனால் உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருங்க. சோர்வு வரும், சோம்பேறித்தனம் வரும், இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க. இதையெல்லாம் தாண்டி பயணிச்சிங்கன்னா மீனராசிக்காரர்கள் 2026 வருடை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளலாம். நாம் இதுவரை பேசிய இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் பொது பலன்தான். தசாபுத்திகள் மாறும்போது பலன் மாறும். இந்த கோச்சாரமே பொதுவாக பேசுகிற ராசி பலனே பார்த்திங்கன்னா கோள்களின் கோலாட்டம் தவத்திரு மகரிஷி அவர்களால் ஜோதிட உலகுக்கு தரப்பட்ட எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி ராசி பலன் கோச்சாரம் கூட இயங்குறதே இல்லை. இது வேணல்ல இல்லை, கோச்சாரம் கூட எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி இயங்குறதே இல்லை. அந்த நிலையில் பார்க்கும்போது இந்த வருட பிறப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது. அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. மகன் நட்சத்திரம் கூடுதலான செலவீனங்கள், செலவு பண்ணியும் கஷ்டம், நிம்மதியற்ற நிலை, எங்கோ ஒரு இடத்துல கொஞ்சம் சிரமப்பட போகிறீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே மாதிரி தான், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் கன்னியாக இருந்தாலும் சரி, துலாமாக இருந்தாலும் சரி, மிக மிக கவனம் வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப ராசி பலனை தாண்டி இது செய்யும். ஆனா உத்தரட்டாதி நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மருத்துவ செலவு, கொஞ்சம் தொழில் செய்யறவங்களுக்கு முடக்கம், பொருளாதாரம் சார்ந்த இழப்பு, திருட்டு போறது, ஏமாறுறது, விபத்துக்கள், உறவுகள் சார்ந்த பிரிவுகள், இதெல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல தெரியுது. இந்த உத்தரட்டாதி புனர்பூசம் வயது கடந்தவர்களா இருந்தா பயந்துக்க வேண்டாங்க. வயது இருக்கிறவங்களா இருந்தா அடிக்கடி நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஏதாவது ஒரு கோயில் சென்று கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டுக்கிறதா நல்லது. ஏன்னா எதிரடையிலே ரொம்ப மோசமாக காட்டுது. இந்த எதிரடை நட்சத்திரங்கள் சார்ந்த பலன், ராசி பலன் மாறலாங்க. இப்போ நம்ம 12 ராசிக்கு பேசுனது ஒரு சில ராசிக்கு ஒத்து போகாமல் போகலாம். ஆனால் இந்த எதிரடை நட்சத்திரங்கள் பேசுகிறது பார்த்திங்கன்னா 100% இந்த நாளில், இந்த ஜாதகத்திற்கு இந்த நாளில், இந்த மணியிலிருந்து இந்த மணிக்குள்ள இது நடக்கும்னு சொல்லி உறுதியாக பேசக்கூடிய கணிதம் தான் எதிரடை நட்சத்திரங்கள். அதில் இந்த நட்சத்திரங்கள் மட்டுமே கொஞ்சம் தொந்தரவாக தெரியுது. தான தர்மம் செலவீனங்களை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா, சுப செலவீனங்களாக பண்ணி தர்ம செலவுகள் பண்ணிட்டீங்கனாலும் ஓரளவு சரியாக போயிடும். ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் தான் இந்த நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ 30-35 வயசுக்கு மேலே இருந்து சுக்கிர திசையெல்லாம் நடந்ததுன்னா சிக்கி சின்னாவனம் ஆயிடுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கடந்த சில மணித்துளிகளாக மிக சிறப்பாக எனக்கு அற்புதமான வாய்ப்பளித்த லீ நியூஸ் சேனல் நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடன் சிறப்பாக
இணைந்து பங்காற்றிய அன்பு சகோதரி தங்கமணி அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி, இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய உடல் நலம் மனநலத்திற்கும் உங்களுடைய சுற்றம் நட்பு அனைத்திற்கும் குருவர்களும் திருவர்களும் நற்துணை புரியட்டும். இந்த 26ஆம் வருடம் உங்களுக்கு பலன்களை தரட்டும் என்று இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க ஐயா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.